மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூடிய விரைவில் கரூர் போறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து நேத்துல இருந்து ஒரு விஷயம் அதிகமாக பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு. 41 குடும்பங்கள், 41 குடும்பத்துக்கும் அரசு பணி அப்படிங்கிறது ஒருத்தவங்க ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்த? இல்லைங்க, கரூர் அப்படின்றப்ப நம்மளுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு ஊராக தான் இருக்க போகுது. ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூர் பயணிக்க போறாருன்றதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க. நல்ல விஷயம். நிறைய சர்ச்சைகள், நிறைய விஷயங்கள், பிரச்சாரமானது, பரப்புரை பிரச்சாரமானது எவ்வளோ வேகமாக அவர் தொடங்கணும்னு நினச்சாரோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு வலியை வாழ்க்கையில் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த கரூர் இன்சிடென்ட் மட்டும்தான் இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய 41 பேரோட குடும்பத்தாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம முன் பின் இந்த மாதிரி பலமுறை அவங்கள சந்திச்சிருக்கோம். அப்படி அவங்களோட மனநிலையை பொறுத்து பார்க்கணும் அப்படின்னா இது வரைக்கும் யாருமே முதல்வர் விஜய் அவர்களை ஒரு குறை கூட சொல்லலை. நேரமாக வந்திருக்கணும், ஆனால் மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் இந்த இழப்புக்கு காரணம் முதல்வர் அவர்கள் இல்லை அப்படின்னா இன்ன வரைக்கும் அவங்க நம்பக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள். அவருக்கு ரொம்ப நாளாகவே கரூர் போகணும், கரூரில் வச்சு அந்த குடும்பத்தாரை சந்திக்கணும் அப்படின்றது எல்லாருமே அந்த டைமில் சொன்னாங்க. பார்த்தீங்களா, இங்கேருந்து கரூர்லேருந்து சென்னை வரவழைச்சி ஒரு ஹோட்டலில் வச்சு சந்திக்கிறாருங்க, என்னங்க இதெல்லாம் மாண்பு, அதெல்லாம் பேசினாங்க. எவ்வளோ வழியோடு அவர் இருந்தாருன்றதை அந்த குடும்பத்தார்கள் பேசும்பொழுது நம்ம கேட்டோம். எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட லிட்டரலாக காலில் விழுந்து கதறி இருக்காருங்க முதல்வர். அப்போ ஏன்னா அந்த இழப்பு, ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய இழப்பு, குழந்தைகளை இழந்திருக்காங்க, மனம் விட்டு அழுதுருக்காரு. அதெல்லாம் மறக்கவும் முடியாது. அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய உடைஞ்சி ஒரு முகம் மோசமான ஒரு தருணமாக முதல்வர் அவர்களுக்கு இருந்திருக்கு. உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா தம்பியாக நான் இருக்கேன், உங்கள் வீட்டில் எந்த விஷயம்னாலும் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்னோட முதல் குரலாக இருக்கும். அவங்களுக்கு படிப்பு செலவுலேருந்து மாதம் இன்னும் 5000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் ஏறிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்போ பேசப்பட்ட தொகையானது கொடுத்துருக்காங்க. அரசு வேலையை நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம், அப்பயே இது பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த குடும்பத்தார்கள் கணவனை இழந்து ஒரு குடும்பம்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய என்னடா இது இப்படிடா சாத்தியம். இன்றைக்கு தாவைக்கு ஆட்சியானது அது சாத்தியப்படுத்தியிருக்கு. இதை வந்து அவங்க பெரிதளவில் பேசவே மாட்டாங்க. இதுதான் சொல்கிறேனே, இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் யார் மேலே தப்பு, இவங்க மேலே அவங்க மேலாம் எடுத்துக்கங்களேன், அது வழக்கு விசாரணை இருக்குது, அது தீர்மானிக்கட்டும். ஆனால் அப்போ இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய தாவேக்காவாக இருக்கட்டும், அந்த 41 குடும்பத்தை தன் குடும்பமாக பார்க்குறாங்க. பார்த்தீங்களா தாவேக்கா, இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அரசு வேலையை கொடுக்கறதுன்றது, அரசு வேலை அதெல்லாம் அப்படி எதுவும் இமேஜினே பண்ணக்கூடாது. அது விஜய் அவர்களோட குடும்பம். அரசு வேலையை கொடுத்துட்டா நாளை பண்ண கண்டுக்க மாட்டாரா? அப்படிலாம் இல்லை. மாதம் அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களுக்கு 5000 ரூபாய் அவங்க வங்கிகளில் ஏறிட்டே இருக்குன்னாங்க, இன்ன வரைக்கும் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவரோட ஃபேமிலி தான், அதனால் அவங்க ஃபேமிலியை பார்க்க போகிறாரு. கரூர் மக்கள் வரவேற்க போகிறாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசியிருந்தோம், மதியழகன் அவர்கள், அவர் எவ்வளோ மனவேதனைப்பட்டிருக்காருன்னு தெரியும். அவர் வீட்டு வாசலில் நான் நின்றுருக்கேன், அவங்களோட குடும்பத்தாரை நான் சந்திச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அவ்வளோ மனவேதனையோடு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் பொழுது இப்போது முதல்வர் கரூருக்கே பயணிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அங்கே இருக்கக்கூடிய வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி விலகியிருக்காரு, அதாவது ரிசைன் பண்ணியிருக்காரு. மறுபடியும் இடைத்தேர்தல் அங்கே ஒன்று வரும். மதியழகன் நிற்பாங்களா இல்லை வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் நிற்பாங்களான்னு தெரியல. ஆனால் யாருனாலும் தாவேக்கால தான் நிற்க போகிறான்ற மிகப்பெரிய ஒரு விஷயம். கரூரில் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி அடைஞ்சதும் நம்ம அவங்க ஊருக்கு போனோங்க, களத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஏன் இந்த மக்கள் வந்து தாவேக்கா அவங்க வெற்றி அடைய செய்யலை? நாங்களாம் நினச்சோம் அவங்க ஜெயிச்சிருவாருன்னு. மதியழகனை நாங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சோம், மதியழகனை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், மதியழகனுக்கு நாங்கள் வந்து இன்னும் அதிகமான வாக்குகள் கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு பேரோட சொல்கிறாங்க. மதியழகன்ன்றாங்க. அப்படி அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த நேரத்தில் முதல்வர் அவர்களுக்கு எவ்வளோ இன்னல்கள் சிக்கல்கள் கொடுத்தாங்களோ, முதல் கைதுன்னு நினைக்கிறேங்க, கிட்டத்தட்ட மதியழகன் அவர்கள் மேலே தான் வழக்கு பதிஞ்சாங்க, எல்லாமே விஷயங்கள் பண்ணாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. என்னோட பர்சனல் விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கரூரில் இந்த இடைத்தேர்தலில் மதியழகனை போட்டிடணுங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து எம்எல்ஏவாக ஆக்கிருங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நம்ம அவங்களுக்கு நீங்கள் அடுத்த கிட்ட வரக்கூடிய தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா தாவேக்கல் இணைஞ்சிட்டார்ல, மதியழகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவர் வெற்றி அடைஞ்சு அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடணும் அப்படின்னா நம்மளுக்கு தனிப்பட்ட கூடிய விருப்பம். பார்ப்போம், தாவேக்கு எடுக்கக்கூடிய முடிவு தான்.
கரூர் மக்கள் ஆரவாரமாக வரவேற்க போகிறாங்க. நல்லா இருக்க போகுது. அது ரொம்ப எமோஷனலாக தான் இருக்க போகுது. இது கொண்டாட்டம் இதெல்லாம் இப்போ இந்த வார்த்தைகள்லாம் சொல்ல வேணாம். அந்த குடும்பத்தாரை சந்திக்க வராரு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றத. இந்த அரசு வேலைன்னு நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த நேரத்தில் நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு நடிகனை பார்க்க போயிட்டு தானே இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்துச்சு. அது நடிகன் மட்டும் இல்லைங்க, நல்ல மனிதன். இந்த மனிதனை பார்க்க தானே அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒருத்தராக நான் இருந்து யோசிக்கிறேன் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காருல்ல. அரசு வேலையை மறுபடியும் சொல்கிறேன், இதை விமர்சிக்கக்கூடாது, இதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும். அத்தனை 41 பேரோட குடும்பத்துக்கும் இது மிகப்பெரிய ஒரு நன்றி கடனுங்க. சிஎம் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடா போயிட்டு வாக்கு கொடுங்க, எனக்கு இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ கரூருக்கு போய் 41 வீட்டுக்கும் போய் அவங்கள சந்திக்க போகிறதா ஒரு சில தகவல்கள். அது பாசிபிளா அந்த விஷயங்கள்? அப்பயே அவருக்கு கரூருக்கு வரணும்னு நினைச்சாரு. அப்பயுமே நிறைய என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க, நெருக்கடிகள் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இரவு நேரத்திலலாம் சந்திக்கலான்னு முடிவு பண்ணார். இன்னொன்று, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கத்தில் தாவேக்காவினரே விடலை. அவங்களாம் நைட்டு போய் பார்த்துருக்காங்க. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ஒரு 10 நாட்களோ ஒரு வாரமோ கழித்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கைது பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட ஆட்கள் இருப்பாங்கள்ல, அவங்களாம் போய் சந்திச்சிருக்காங்க. அங்கே கூட இருக்க ஒன்றியம், நகரம், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே இரவோடு இரவாக போயிருக்காங்க. வீடியோ கால் பேசும்பொழுது நம்ம அங்கே கரூரில் இருக்கோம். அடுத்த நாள் காலையில் போய் வீடியோ கால் பேசினோம். ஆமாங்க, நைட்டு வந்து நாங்கள் தலைவர்கிட்ட பேசினோம் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடிகள் இருந்துச்சுங்க. கரூர்னாலே அவ்வளோ தூரம் பயத்தில் இருந்தாங்க. ஸோ எல்லாமே அகற்றி உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், அவங்ககிட்ட வீடியோ காலில் பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னா தொடங்கியிருக்காரு. வீடியோ காலாக இருக்கட்டும், இங்கே சென்னையில் பேசும்பொழுதாக இருக்கட்டும், நான் நேரில் வந்திருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு வீடியோ கால்லையும் நேர்லையும் கேட்ட இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் நான் வரேன் அப்படின்ட்டாரு. இப்போ எல்லாரையுமே கரூரில் வச்சு சந்திக்கிறேன். 41 பேருமே சந்திக்கிறதுன்ற நல்ல விஷயம், மீண்டும் சொல்கிறேன், நல்ல விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் மார்க் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுமே வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமே சரி மறந்துட்டாங்களோ அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் நம்பிக்கிட்டே கேட்பாங்க, ஏன்னா கரூரில் வரமாட்டாரா அப்படின்ட்டு. கரூர் தான்டா அவர் முதல் ஊர், அவர் அங்கே தான்டா ஃபஸ்ட்டே வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். திருச்சி நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கேட்டாக்க இல்லை, திருச்சியில் ரிசைன் பண்ணிட்டார், கண்டிப்பாக அங்கே போய் நன்றி தெரிவித்து தான் ஆகணும். கரூருக்கு நான் எப்படி வருவேன், இந்த அரசு வேலை இப்போது இந்த டிலேவே நான் ஏன்னு நான் சொல்லிடுறேன். இந்த நேரமே யார் யார் என்னென்ன ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம சந்திச்சதில் ஒரு 2-3 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அண்ணனை இழந்த ஒரு தங்கை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ரெஷ்யூம் வாங்கிட்டுலாம் போயிருக்காங்க. ஸோ இப்போ தெரியுது இந்த கால அவகாசம் ஏன் எடுத்திருப்பாங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கலாம், எங்கெங்கே கொடுக்கலாம், எப்படியும் நீங்கள் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வேலைகள் தான் கொடுக்கணும், படிப்புக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் கொடுக்கணும். இந்த காலத்தை தான் அவங்க எடுத்திருப்பாங்களோன்னு நம்மளுக்கு இப்போ தோணுது. நல்ல விஷயத்தை எப்போ பண்ணால் என்னங்க, நல்லது பண்ணுறாங்கல்ல, வரவேற்று தான் ஆகும். பெரம்பூர்ல இப்போ ஒரு செயலி வச்சிருக்கிறாங்களாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல வந்து நீங்க இந்த செயலிக்கிட்ட சொன்னா போதும், அதுக்கான வேலைகள், அதுக்கான ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்து நடக்கும்னு. காலில இருந்து அந்த வீடியோலாம் ஏஐ பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர், அந்த வீடியோஸ் எல்லாம் சரியான வைரலா போய்கிட்டு இருக்கு. பெரம்பூருக்குமே முதல்வர் அவர்கள் இன்னும் வரல அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வேலைகள் அப்படி நடந்துட்டு இருக்கு. A to Z முதல்வரோட கண்காணிப்புக்கு இல்லாமலாம் எதுவுமே இல்லை. செயலியுமே ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு இருக்கவங்களுக்கு எழுதவும் நேரத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது செயலியில் நீங்கள் சொல்லிட்டு போயிருங்களேன், இருக்கக்கூடியது எல்லாமே அதே ஃபில்டர் பண்ணி என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன தீர்வு அப்படின்றத அவங்களே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஹியூமனோட விஷயங்கள் தேவைங்க, இது நம்ம வரவேற்க தான் செய்யப்படும், அதில் மாற்றுக்கு எடுத்தே இல்லை. எல்லாமே கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, இவங்க உட்காந்து ஃபில்டர் பண்ணுவாங்க, உடனே அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் பெரம்பூரில் நிறையா நடக்க போகுது. என்றைக்கு அவர் வந்து என்னோட மக்கள், பெரம்பூர் மக்களும் திருச்சி மக்களும் 2 கண்கள்னு சொன்னாலும் 2லேயுமே ஒரு கண்ணை கூட விட்டுற மாட்டார். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இப்படி தான் இருக்க போகுது. அடுத்தடுத்த நகர்வு மட்டும் பாருங்களேன், பெரம்பூரில் இன்னும் அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு, அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிவராமல் இருக்குது. என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன தீர்வு இது வரைக்கும் வந்திருக்குன்றது வெளிவராமல் இருக்குது. முதல்வர் அவர்களோட நேரடி கண்காணிப்பில் தான் பெரம்பூர் இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பகுதி இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் எல்லாத்துலேயுமே அப்படி இறங்கி களப்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான முன்னுதாரணமாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த மிஷின் அதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஆனால் இன்னொருத்தங்க கூடவே உட்காந்து அந்த நீங்கள் வந்து முதல்வரை சந்திக்க முடியல, எங்கள் எம்எல்ஏ வந்து சந்திக்க முடியல அப்படிலாம் கிடையாதுங்க. அங்கே எம்எல்ஏ ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதுக்கான தீர்வுமே உடனுக்குடன் வழங்கிட்டு தான் இருக்காங்க. பெரம்பூர் ஒரு நல்ல ஒரு வரவேற்பான ஒரு இடமா தான் மாறிக்கிட்டு.